எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, ஜமி நீ நேர பார்த்து பேசினாதான், நிமிந்து பார்த்து பேசினாதான் ஒருத்தவனை எங்க பாக்குறாங்கிறது உனக்கு தெரியும். அது பொண்ணோ பையனோ தப்பா பார்த்தாலும் கரெக்டா பார்த்தாலும் உனக்கு கணிக்க தெரியும். ஐ டு ஐ தான். சோ ஐ டு ஐ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதே விஷயத்த அவனுக்கு சொன்னேன். அம்மா சொன்னதுதாங்க இது. ஆண் நண்பர்களை வைத்துக் கொண்டா என்ன, ஆண் பெண் நட்பு மிக அழகானது. அவனோட தம்பிக்கு நான் பெண்களுடைய கண்களை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அவன் கண்களை பார்த்து பேசுறான். ஆணுடைய கண்ணை பார்த்து பேசினாதான் அவன் கண்ணை பாக்குறானா இல்ல வேற எங்கேயாவது பாக்குறானா அப்படிங்கிறது என்னோட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்றீங்களே. நீங்க கண்ணையே பார்க்காதீங்கன்னு நாங்க சொல்லி தரோம். பாரம் அல்லாதவர்களை 2ஆம் முறை பார்த்தே பேசாதீர்கள், கண்ணை பார்க்காதீங்க, தேவையே இல்லைன்னு நாங்க சொல்லி தரோம். 2ஆம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதை நாங்க சொல்லி தரோம். 100% இந்த விஷயங்களை பேணுதலாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா எவ்வளவு தாய் தகப்பன் எல்லா மதங்கள் எல்லா இடங்கள்லயும் இருந்து எவ்வளவு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு லவ் அஃபையர் வழிகேடு அப்படின்னு பிள்ளைகளோட கவுன்சிலிங்க்கு வந்து உட்கார்ந்து கதறி கதறி அழுகுறாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. முன்கூட்டியே பிள்ளைகளை பாதுகாத்தா தான் உண்டு.